24 படத்தில் வர மாதிரி டைம் மிஷின்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல. அப்படி ஒன்று மூழ்கிய கப்பலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கால டெக்னிக்ஸ் அண்ட் ஏஐலாம் வச்சு பண்ண முடியாத கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பே ஒரு ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல், கம்ப்யூட்டர் சிப் இல்லாமல், பேட்டரி கூட இல்லாமல், சிறிய பிரான்ஸ் கியர் மட்டும் வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு அதிசய இயந்திரம். அந்த மெஷினை சுழற்றினா சூரியன் எங்கே இருக்கும், சந்திரன் எப்படி நகரும், அடுத்த கிரகணம் எப்போது வரும்னு எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த மிஷினோட பெயர் ஆங்சியன் மிஷின், அதாவது அந்திகை தேரா இயந்திரம். 1900 ஆண்டு கிரீஸ் நாட்டோட அருகில் இருக்கும் கடல்ல ஸ்பாஞ்ச் டைவர்ஸ் கடலுக்குள் மூழ்கி இருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ண ஆய்வாளர்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கு. மூழ்கிய அந்த கப்பல்ல உடைந்த சிலைகள், பழமையான பொருட்கள்னு பல விசித்திரமான பொருட்கள் கிடைச்சது. அப்படி கிடைச்ச ஒரு பொருள் தான் ஆன்ஷியன் மிஷின். அந்த மிஷின் ஒரு சாதாரணமான கல் மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் உன்னிப்பா பார்க்கும்போது அந்த கல்லில் உள்ள பச்சை நிறம் பிடித்த வெண்கல பற்கள் இருந்துச்சு. புரிகிற மாதிரி சொல்லணும்னா வாட்சுக்கு உள்ளே இருக்கும் கியர் போல இருந்துச்சு அந்த பற்கள். ஆரம்பத்தில் இது என்ன பொருள்னு விஞ்ஞானிகள் குழம்பி போனாங்க. ஏன்னா அது கிமு 100ஆம் ஆண்டை சேர்ந்த ஒரு பொருள். அந்த காலத்துல இவ்வளவு அட்வான்ஸ்டு மெக்கானிக்கல் மிஷின் எப்படி இருக்க முடியும்? பல ஆண்டுகள் யாருக்கும் சரியான பதில் கிடைக்கல. பின்னர் விஞ்ஞானிகள் அதனை எக்ஸ்ரே மூலம் ஸ்கேன் செய்து பார்த்தப்பதான் தெரிஞ்சிட்டுச்சு இதோட மர்மமே. அவர்கள் லிட்ரலி ஷாக் ஆயிட்டாங்க. அதன் உள்ளே 30க்கும் மேற்பட்ட டைனி பிரான்ஸ் கியர்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு கியரும் பெர்ஃபெக்ட்லி கனெக்டட் ஆகி இருந்துச்சு. அது சாதாரண கருவி மாதிரி இல்லை, அது ஒரு ஏன்ஷியன் கம்ப்யூட்டர். ஆமாங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட அனலாக் கம்ப்யூட்டர் தான் அது. அந்த இயந்திரத்தை சுழற்றினால் சூரியன் எந்த இடத்துல இருக்கும், சந்திரன் எப்போது முழு நிலவாகும், அடுத்த கிரகணம் எப்போது வரும்னு கடவுளால உருவாக்கப்பட்ட இயற்கையை கணிக்கவே முடியும். எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியும் இல்லாம 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச ஒரு மெஷின் இதெல்லாம் கணிக்க முடியுது. குறிப்பா அந்த மெஷின் கணிக்கிறதுல சரியா இருக்கு. அப்போ இந்த மெஷின் கண்டுபிடிச்சவங்க யாரு இருக்கும்னு நமக்கே கியூரியஸா வருது இல்ல? சொல்றேன் கேளுங்க. இந்த ஆன்ஷியன் மிஷின் படத்துல வர மாதிரி மனிதர்களை ஃபியூச்சருக்கு அனுப்புறதுக்கும் பாஸ்டுக்கு டிராவல் பண்ண டைம் ஃப்ரீஸ் பண்ணலாம் முடியாது. இந்த மிஷின் கடந்த கால தேதிகளையும் பார்க்கவும், சன் மூனோட பொசிஷனை காட்டுறதுக்கும் எக்லிப்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா இன்றைய கால்குலேட்டர், கேலண்டர், ஆஸ்ட்ரானமி ஆப் மூன்றையும் சேர்த்த மாதிரி தான் அந்த மிஷின். இதில் இன்னும் பெரிய மிஸ்ட்ரி என்ன தெரியுமா? இவ்வளவு அட்வான்ஸ்டு மிஷினை ஒரே ஒன்று மட்டும்தான் இருக்க முடியாதுன்னு ஹிஸ்டோரியன்ஸ் நம்புகிறாங்க. அதாவது இது உருவாக்கிய சிவிலைசேஷன் இன்னும் எவ்வளவு அட்வான்ஸ்டாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ரகசியங்களோட பெரும்பகுதி இன்னும் கடலுக்கடியிலே தூங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஏஐ டெக்னாலஜி, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இவை எல்லாமே மாடர்ன் மனிதர்களின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வானத்தை கணக்கிட்டு காலத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மெக்கானிக்கல் கம்ப்யூட்டரை உருவாக்கி இருந்தாங்க என்ற உண்மை இன்றும் உலகையே வியக்க வைக்கிறது. அந்திகை தேரா ஒரு சாதாரண இயந்திரம் இல்லை, அது மனித அறிவின் அடையாளம். காலத்தை வெல்ல முயன்ற ஒரு சிவிலைசேஷனின் சான்று. இதுல இருந்து நமக்கு ஒன்று நல்லாவே தெரியுது. கடலுக்குள்ள மறைந்து போனது ஒரு மெஷின் மட்டும் இல்லை, மனித வரலாற்றின் எண்ணற்ற ரகசியங்களும் கூட.